Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் CRT மானிட்டர்ஸ். CRT மானிட்டர்ஸில் எப்படி கலர் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ CRT மானிட்டர்ஸில் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பீம் பெனட்ரேஷன் மெத்தட், இன்னொன்று ஷேடோ மாஸ்க் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்டு பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக கலர் டிஸ்பிளேவை நடத்துகிறாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பீம் பெனட்ரேஷன் மெத்தட். ஸோ இது ஒரு CRT மானிட்டருடைய டயக்ராம் இது. ஸோ இதில் இந்த பாஸ்பரஸ் கோட்டர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதில் ரெண்டு லேயரில் பாஸ்பரஸை கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னர் லேயர் அல்லது உள்ளே இருக்கக்கூடிய லேயரில் ரெட் கலர் பாஸ்பரஸை கோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வெளியில் இருக்க லேயரில் க்ரீன் கலர் பாஸ்பரஸை கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா இங்கே இன்னர் லேயரை தாண்டி அவுட்டர் லேயரில் போட்டு அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய க்ரீன் லேயர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு க்ரீன் கலரை எமிட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு க்ரீன் கலர் எமிஷன் கிடைக்கும் அல்லது க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்போம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா இன்னர் லேயரை தாண்டி க்ரீன் கலர் லேயரில் பட்டு எக்ஸைட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு க்ரீன் கலர் எமிஷன் லைட் எமிஷன் கிடைக்கும். ஸோ அதுவே எலக்ட்ரான் பீம்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா அது இன்னர் லேயரில் இருக்கக்கூடிய ரெட் லேயர் இருக்கு இல்லையா, அதில் பட்டு அந்த பாஸ்பரஸில் பட்டு அது ரெட் கலர் லைட்டை எமிட் பண்ணும். ஸோ அதுதான் ரெட் கலர் கிடைக்கிறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அடிஷ்னல் கலர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் கன்னில் கண்ட்ரோல் கிரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அந்த கண்ட்ரோல் கிரிட் எதுக்கு அப்படின்னு சொல்லினா இந்த வோல்டேஜ் லெவல்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் பீம்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் இன்டர்மீடியட் வோல்டேஜ் லெவல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக ரெண்டு கலர் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்டு எல்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வோல்டேஜ் லெவல்ஸ் நம்ம இன்டர்மீடியட் வோல்டேஜ் லெவல்ஸ், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரான் பீம்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வரக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் வரக்கூடாது. இன்டர்மீடியட் லெவல்ஸ் நம்ம வோல்டேஜை வச்சோம்னா நமக்கு அடிஷ்னலாக டூ கலர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பீம் பெனட்ரேஷன் மெத்தடில் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது லோ காஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ காஸ்ட் மெத்தட்னா செலவு ரொம்ப குறைச்சலான மெத்தட். ஸோ இது ரேண்டம் ஸ்கேன் மானிட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் 4 கலரை மட்டும்தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 4 கலர் டிஸ்பிளே மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பிக்சர் குவாலிட்டி இஸ் நாட் ஸோ குட் அப்படிங்கிறாங்க. அந்த பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரேண்டம் ஸ்கேன் மானிட்டர்ஸ் தான் யூஸ்வலாக ரேண்டம் ஸ்கேன் மானிட்டர்ஸில் இந்த லைன் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் குவாலிட்டி அப்படிங்கிறது, பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கிறது இஸ் நாட் ஸோ குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பீம் பெனட்ரேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. தேங்க்யூ.